ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பிளஸீஸ் ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன் த வே ரெஸ்டாரண்ட்டுக்காக நம்ம விசிட் பண்ண வந்திருக்க ஸ்பாட் ஜூனியர் குப்பண்ணா. இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் இந்த ஜூனியர் குப்பண்ணா லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே இருக்க ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் நைட் அரௌண்ட் ஒரு 10-10:30 இருக்கும். அப்போ டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி சூஸ் பண்ண ஸ்பாட் தான் இந்த ஜூனியர் குப்பண்ணா. இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அங்கங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக டெக்கரேஷனுக்காக சில திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஐ திங்க் ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன், 1960 தொடங்கி 2020 வரைக்கும் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்ற மாதிரி அழகாக குட்டி குட்டியாக அங்கே க்ரியேட் பண்ணி ஒரு மேப் மாதிரி அழகாக அதை கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்ச உடனேவே க்ளீன் பண்ணிடுறாங்க. அது கொஞ்ச நேரம் கூட விடுறதில்ல. அந்த மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 10:30 PM ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே பசியில் செமையாக டல் ஆகிட்டாங்க. ஃபேஸ்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், செம டயர்டாக இருந்துச்சு வெளியே போயிட்டு வந்ததுனால. ஃபுட்டு பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது. எல்லாமே டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் டின்னர் வந்திருந்ததுனால எனக்கு டின்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான டின்னருங்க. டின்னருக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்க தனியாக ஒரு மெனு மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு தனி மெனு, அண்ட் லன்ச் டைமுக்கு தனி மெனு. இப்போ இது டின்னர் மெனு. டின்னரில் நாங்கள் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இவங்கக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்துச்சு. நாங்கள் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இட்லி வாங்கியிருந்தோம். இட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இட்லி 8 out of 10 கொடுத்துடலாம். அண்ட் ஆட்டுக்கால் சூப் இது சூப்பராக இருந்துச்சு. 10 out of 10 கண்டமரேட் கொடுக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கனும் சூப்பராக நிறைய பட்டர் பேருக்கு ஏற்ற மாதிரி போட்டு சூப்பராக இருந்துச்சு. 9 out of 10. அடுத்து பார்த்திங்கன்னா கறி தோசை ஒரு பக்காவான மதுரை ஸ்டைல் கறி தோசை சூப்பராக இருந்துச்சு. இதுக்கும் 10 out of 10. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா கலக்கி, இதுக்கும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் 9.8 out of 10. அண்ட் முட்டை தோசை ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இந்த முட்டை தோசைக்கு ஒரு 7 out of 10 கொடுக்கலாம். அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. 9 out of 10 கொடுத்துடலாம். அண்ட் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் லாலிபாப், இது எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ 10 out of 10 கண்ண மூடிட்டு நான் இதுக்கு கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க காஃபி, ஒரு சூப்பரான காஃபி. இதுக்கு என்னுடைய ரேட்டிங் 9.9 out of 10. அடுத்து பார்த்திங்கன்னா டீக்கு என்னோடய ரேட்டிங் 9 out of 10. லாஸ்ட்டாக ஒரு பெப்சியும் வாங்கியிருந்தோம். திஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ ரொம்ப இதை ட்ரை பண்ண வேண்டாம். பெப்சி ஆஸ் யூஸ்வல் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தான் நாங்கள் இவங்கக்கிட்ட ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லா ஃபுட்டுமே தரமாக கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இந்த ஃபுட்டுக்கு அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னோடய ஓவரால் ரேட்டிங் 10 out of 10. நாங்கள் இங்கே எங்கள் டின்னரை முடிச்சுட்டு சூப்பராக கிளம்பிட்டோம். நீங்கள் யாராவது இந்த சைட் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக விசிட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.